அதிகமாய் போதும், அவ்வளவுதான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா அவர் நமக்கு செய்வாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவர் அதிகமா செய்வார்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வேண்டிக் அதுதான் அவர் மிகவும் அதிகமாய் அப்படி செய்வார்னு சொன்னா, அப்படின்னா நான் ஜெபம் பண்ணதும் நான் நினைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட இது கேட்போம், அது நடத்தணும், இது பண்ணிடணும்னு கேட்போம் பாருங்க. பட் ஆனா ஆல்வேஸ் அந்த தேவனுடைய பார்வையில நம்ம ரொம்ப குறைச்சதா கேட்டுட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் போய் கேட்டீங்கன்னா, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல அவனுக்கு என்ன இருக்குதோ அந்த இதை சொல்லுவான். எங்க இதுல ஒரு ஜெனரல் நாலேஜ் குவிஸ் நடக்கும் போது அதில் நான் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு இவ்வளவுதான் சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவுதான் நினைப்பான். அவன் போய் வந்து நான் ஐடிஎம் கம்பெனியோட ஓனர் ஆகணும்னு சொல்ல மாட்டான். அவனுடைய நினைப்பு அவ்வளவுதான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்போம். பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் மிஞ்சி போனால் என்ன கேட்பான், பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்பான். அவ்வளோதான் கேட்பான், பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு. மாலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையனை கூப்பிட்டு போகும்போது அண்ணன் பையனையும் அக்கா பிள்ளையோ கூப்பிட்டு போகும்போது சொல்லுவான், ஏன் இவன் வந்து அந்த மால்ல இருக்கிற மலபார் கோல்ட பார்த்துட்டு இங்க எனக்கு ஒரு பவுன் நகை வாங்கிட்டான்னு கேட்க மாட்டான். அந்த தைரியத்துல மாமா என்ன சொல்லுவாங்க, மாமா இருக்கிறேன், என்ன வேணும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு. அவன் என்ன வேணாலும் கேட்கணும்னு தெரிஞ்சாலுமே அவன் என்ன தெரியுமா கேட்பான், இவர் கேட்டது என்ன வேணாலும். இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் நம்முடைய எண்ணங்கள் குறுகினதா இருந்ததுனால, நம்முடைய ஒரு எல்லை குறிகள் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறதுனால, எனக்கு இன்னைக்கு பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும் ஆண்டவரே தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பெரிய காரியங்களை வச்சிருக்கார். நான் பாருங்க, கடன் பிரச்சனை, இந்த கடன்ல இருந்து வெளியில எனக்கு இல்லை சும்மா சொல்றேன். ஏன்னா பாருங்க, எனக்கு கடன் பிரச்சனை, ஆனா இந்த கடன்ல இருந்து வெளியில வந்தா போதும்னு ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஒரு வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடன்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்க போறது இல்லவா, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவரே, இது கடன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டான், கடன் கொடுக்கிறவங்க அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். அதுல எப்படி சொல்றாருன்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிற என் நிலைமையை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கே கடன் கொடுக்க முடியுமா தெரியல. நீங்க சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு இல்லைன்னா நம்ம கேட்கறதெல்லாம் நினைக்கிறதும் கேட்கறதும் சொல்லி இப்பயே பலர் யோசிக்கிறாங்க. நம்ம பார்க்க எந்த ஒரு காரியத்தை அதுக்கு மேல லிமிட் தாண்டி பார்க்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா, வேதத்தை படிக்கிறது முக்கியம். அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளுடைய தரிசனங்களை மாற்றி அமைக்கும் சீரழிஞ்சு போனவனா இருப்பேன். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்களும் நான் நம்முடைய தரிசனத்தை மாற்றி அமைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அவருக்கு அவர் பிறந்தது நோக்கம் தெரிஞ்சுச்சா? பிறக்க போகும்போதே தெரிஞ்சுச்சா? பிறக்க போகும்போது அப்படியே நடந்தாரு. அவரும் ஞானத்திலையும் அறிவிலையும் வளர வேண்டியது இருந்துச்சு. அவர் தான் ஞானமே. ஆனா ஞானத்தில் அறிவிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அடைச்சார். He has to grow. எடுத்த உடனே ஒரு இப்படி போன பாருங்க, மனுஷனை போல 100% மனுஷனாக கடவுள் மாமிசமானார். வார்த்தை